வணக்கம். இன்சூரன்ஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் ஒரு விதமான தயக்கமோ லேசான பயமும் வரும் இல்லையா? மார்க்கெட்ல இருக்கிற நூற்றுக்கணக்கான பாலிசிகளை பார்க்கும்போது தலை சுத்துறது ரொம்பவே சகஜம்தாங்க. ஆனா கவலை வேண்டாம். இந்த எக்ஸ்பிளைனர்ல உங்களுக்கு சரியா எந்த வகையான கவரேஜ் தேவை, உங்க கஷ்டப்பட்ட பணத்தை எதுல போடணும் அப்படிங்கறத நாம ரொம்ப தெளிவா ஈஸியா பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். நாம வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே வீட்லயும் சரி நண்பர்களும் சரி சொல்ற அட்வைஸ் உடனே ஒரு இன்சூரன்ஸ் எடுப்பா அப்படிங்கிறது தான். ஆனா எதை எடுக்கணும்னு யாருமே தெளிவா சொல்ல மாட்டாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியா இல்ல லைஃப் இன்சூரன்ஸா? இந்த கேள்வியை புதுசா சம்பாதிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தரையும் துரத்துற ஒரு பெரிய கேள்வி. இதைத்தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். பொதுவாவே இந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னாலே ரொம்ப சின்ன சின்ன எழுத்துல யாருக்கும் புரியாத சட்ட வார்த்தைகளா இருக்கும். அதை பார்த்தாலே பாதி பேருக்கு படிக்கிற ஆர்வம் போயிடும். அந்த மாயையை உடைக்க ஃபியூச்சர் ஜெனரலியோட ஒரு உண்மையான பாலிசி டாக்குமெண்ட்டையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்க போறோம். இதுல இருக்கிற கடினமான வார்த்தைகளை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளோட பிளான் இதுதான். முதல்ல இன்சூரன்ஸ் குழப்பங்கள், அடுத்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்னா என்ன, காம்பன்சேஷன் எப்படி வேலை செய்யுது, என்னென்ன சலுகைகள் மற்றும் விலக்குகள் இருக்குன்னு பார்க்க போறோம். அப்புறம் விபத்து காப்பீட்டுக்கும் ஆயுள் காப்பீட்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்துட்டு கடைசியா நீங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெளிவா பார்க்கலாம். செக்ஷன் 1 தி இன்சூரன்ஸ் டயலமா. அதாவது நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு தெரியும், ஆனா எங்க தொடங்குறதுன்னு தெரியாத அந்த குழப்பத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இன்சூரன்ஸ் வாங்கணும்னு முடிவெடுத்ததும் நீங்க உடனே சென்னை ஆழ்வார்பேட்டையில இருக்கிற வேணுகோபால் மாதிரி ஒரு 15 வருஷ அனுபவம் மிக்க லோக்கல் எல்ஐசி ஏஜென்ட்டை கூப்பிடலாம். அவரும் வீட்டுக்கு வந்து பல திட்டங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனா அவங்க ஒரு திட்டத்தை விற்கிறதுக்கு முன்னாடி நீங்க எதை வாங்க போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு அடிப்படை தெளிவு இருக்கணும் இல்லையா? செக்ஷன் 2 டீகோடிங் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஒரு ஏஜென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சனல் ஆக்சிடென்ட் அதாவது பிஏ பாலிசினா என்னன்னு தெளிவா பார்த்துடலாம். இந்த ஃபியூச்சர் ஜெனரலி டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. பிஏ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது முற்றிலும் எதிர்பாராத வெளிப்புற காரணிகளால நடக்கிற விபத்துகளுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது ரோடு ஆக்சிடென்ட் இல்ல திடீர்னு வழுக்கி விழுறது, இதுக்கெல்லாம் கவரேஜ் உண்டு. ஆனா மாரடைப்பு, கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு இதுல கவரேஜ் கிடையவே கிடையாது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல். அடுத்து செக்ஷன் 3 தி காம்பன்சேஷன் ஸ்கேல், அதாவது விபத்து நடந்தா இழப்பீடு எப்படி கணக்கிடப்படுது அப்படிங்கிற சுவாரஸ்யமான பகுதிக்கு போலாம். கம்பெனிகள் எப்படி இதை மேத்தமேட்டிக்கலா கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விபத்துல முழங்கைக்கு மேல ஒரு கை துண்டிக்கப்பட்டா பாலிசி தொகையிலிருந்து 70% இழப்பீடு கிடைக்கும். அதுவே கை கட்டவிரல்னா 25%. ஆனா கால்ல இருக்கிற மற்ற விரல்களை இழந்தா வெறும் 2% மட்டும்தான் கிடைக்கும். கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆனா இதுதான் நிதர்சனம். அதே மாதிரி ஒரு கண்ணோட பார்வையை நிரந்தரமா இழந்தா 50%ன்னு ஒவ்வொரு காயத்துக்கும் ரொம்ப துல்லியமா கணக்கு வச்சிருக்காங்க. செக்ஷன் 4 பர்க்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். அதாவது என்னென்ன கூடுதல் சலுகைகள் இருக்கு, அதே சமயம் இந்த பாதுகாப்பு வலை எப்ப வேலை செய்யாது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல நிறைய பேருக்கு தெரியாத சில சூப்பரான சலுகைகளும் ஒளிஞ்சிருக்கு. ஒரு பெரிய விபத்துனால உங்களுக்கு நிரந்தரமா முழு ஊனம் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க. சக்கர நாற்காலிக்கு ஏத்த மாதிரி உங்க வீட்டையோ வண்டியோ மாத்த வேண்டியிருக்கும். இது எவ்வளவு பெரிய செலவு? இதுக்காகவே அடாப்டேஷன் அலவன்ஸ் அப்படின்னு 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம குழந்தைகளோட படிப்பு செலவு, உங்களை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வர குடும்பத்தினரோட போக்குவரத்து செலவு, அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமும் இதுல அடங்கும். சலுகைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இருக்கிற கடுமையான விதிகளையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க வேணும்னே உங்களை காயப்படுத்திக்கிட்டாலோ இல்ல ஒரு கலவரத்துல ஈடுபட்டாலோ ₹1 கூட கிடைக்காது. ரொம்ப முக்கியமா ரோட்ல கார் ரேஸ் பண்ணும்போதோ இல்ல ட்ரக்ஸ் ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விபத்து நடந்தா உங்களுக்கு எந்த இழப்பீடும் கிடைக்கவே கிடைக்காது. இது இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல். செக்ஷன் 5 பிஏ வர்சஸ் லைஃப் இன்சூரன்ஸ். விபத்து காப்பீட்டுக்கும் ஆயுள் காப்பீட்டுக்கும் இருக்கிற அந்த முக்கியமான வித்தியாசத்தை இப்போ பார்த்துடலாம். வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் தாங்க. விபத்து காப்பீடுங்கிறது திடீர்னு நடக்கிற ஆக்சிடென்ட்னால நீங்க வேலைக்கு போக முடியாம போனா உங்க வருமானம் தடைப்படாம பாதுகாக்கிறது. இதோட பிரீமியமும் ரொம்ப கம்மி. ஆனா ஆயுள் காப்பீடுங்கிறது தவிர்க்க முடியாத மரணம், தீவிர நோய்களுக்கான கவரேஜ். நீங்க இல்லாதப்போ உங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கிறதால விபத்து காப்பீட்டை விட இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஒருவேளை உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டா அதுல இருக்கிற 3 முக்கிய வகைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், டேர்ம் லைஃப். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, உதாரணமா ஒரு 30 வருஷத்துக்கு ரொம்ப கம்மியான கட்டணத்துல அதிக கவரேஜ் தரும். செகண்ட், ஹோல் லைஃப். இது வாழ்நாள் முழுக்க கவரேஜ் கொடுக்கக்கூடியது. தேர்ட் VUL, அதாவது வேரியபிள் யூனிவர்சல் லைஃப். இது இன்சூரன்ஸோட சேர்த்து பங்குச்சந்தை முதலீடுகளையும் லிங்க் பண்ற ஒரு காம்ப்ளெக்ஸான பாலிசி. இதை ஏஜென்ட்ஸ் அதிகமா விற்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இதுல நிறைய மறைமுக கட்டணங்கள் இருக்கிறதால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஃபைனலி செக்ஷன் 6 வாட் ஷுட் யூ சூஸ். இவ்ளோ பார்த்த அப்புறம் நீங்க எதை சூஸ் பண்ணணும் அதை பார்ப்போம். இதை கண்டுபிடிக்க தி எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த அவ்னீத் அப்படிங்கிற ஒரு இளைஞரோட கேஸ் ஸ்டடியை எடுத்துப்போம்.
இவரு இப்பதான் சம்பாதிக்க தொடங்கின ஒரு இளம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சிங்கிள். இவரை நம்பி குடும்பத்துல வேற யாரும் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய இளைஞர்களோட நிலைமையும் இதுதான் வச்சுக்கலாமே. இங்க இருக்கிற இந்த கோட் ஒன்னு சொல்லுது பாருங்க. தேவைக்கு அதிகமா இன்சூரன்ஸ் எடுக்கிறது பண விரயம். அதே சமயம் குறைவான இன்சூரன்ஸ் எடுக்கிறது உங்க வருமானத்தையே ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுடும். இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பாலிசியும் வாங்குறது முக்கியம் இல்ல. உங்க லைஃப் ஸ்டேஜ்க்கு எது தேவையோ அதை மட்டும் கரெக்டா அளந்து வாங்குறது தான் ஸ்மார்ட்டான மூவ். அப்போ அவ்னீத் மாதிரி ஒருத்தருக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன்? அவரை நம்பி யாரும் இல்லாததால இப்போதைக்கு அவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் தேவையே இல்ல. ஆனா எதிர்பாராம ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வேலைக்கு போக முடியலன்னா அந்த வருமான இழப்ப சமாளிக்க பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கட்டாயம் தேவை. அது கூடவே மெடிக்கல் செலவுகளுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது தான் அவருக்கான ரொம்ப சரியான புத்திசாலித்தனமான ஃபினான்ஷியல் டெசிஷன். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய நேரம் இது. நாளைக்கு ஏதோ ஒரு விபத்துனால உங்க வருமானம் நின்னு போச்சுன்னா நீங்க நிஜமாவே பாதுகாப்பா இருக்கிறீங்களா, இல்ல எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில மட்டும் இருக்கிறீங்களா? உங்களுக்கான சரியான முடிவை எடுக்க வேண்டிய டைம் இதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.